மற்றும் ஒரு அண்மை செய்தி. முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என கோரி முன்னாள் ராணுவத்தினர் கரூரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பிரதமரை தான் பாராட்ட வேண்டும், ராணுவ வீரர்கள் என போரில் சண்டையா போட்டார்களா என்று செல்லூர் ராஜு தெரிவித்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னாள் ராணுவத்தினர் கரூரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. பாரத பிரதமரே, இப்படி ஒரு பிரதமர் நாம பெற்றதுக்கு உண்மையிலேயே இந்திய மக்கள் பெருமைப்படணும். நம்ம பெருமைப்படுறோம். இதை விட்டுட்டு இன்னைக்கு என்னமோ ராணுவ வீரர்களுக்கு, ஏன்னா ராணுவ வீரர்களுக்கு நான் போர்லையா போய் இதுலயா போய் சண்டையா போட்டாங்க. இல்லை, தொழில்நுட்ப வளர்ச்சி இந்த கருவியெல்லாம் வாங்கி கொடுத்தது மத்திய அரசு. பாரத பிரதமரே, இப்படி ஒரு பிரதமர் நாம பெற்றதுக்கு உண்மையிலேயே இந்திய மக்கள் பெருமைப்படணும். நம்ம பெருமைப்படுறோம். இதை விட்டுட்டு இன்னைக்கு என்னமோ ராணுவ வீரர்களுக்கு, ஏன்னா ராணுவ வீரர்களுக்கு நான் போர்லையா போய் இதுலயா போய் சண்டையா போட்டாங்க. இல்லை, தொழில்நுட்ப வளர்ச்சி இந்த கருவியெல்லாம் வாங்கி கொடுத்தது மத்திய அரசு. பாரத பிரதமரே, இப்படி ஒரு பிரதமர் நாம பெற்றது. முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கருத்துக்கு கண்டனம் கோரி முன்னாள் ராணுவத்தினர் கரூரில் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டு வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். வணக்கம் நவநீத கிருஷ்ணன். கண்டன ஆர்ப்பாட்டம் தொடர்பான கூடுதல் விவரம். குறிப்பாக பார்த்தோமேனால் நடந்து முடிந்த உலகமே உற்று நோக்கிய அந்த இந்தியா பாகிஸ்தான் போர் குறித்து பல்வேறு தரப்பிலுமே கருத்துக்கள் வரக்கூடிய நிலையிலே முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மதுரையில் நடைபெற்ற நீர்மோர் வழங்கும் விழாவின் போது அவர் பேசிய வார்த்தையானது சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. அதன் அடிப்படையில் பார்த்தோமேனால் முன்னாள் ராணுவத்தினர்கள் தொடர்ந்து அவர் பேசிய வார்த்தைக்கு அவர் மன்னிப்பு கோர வேண்டும் என்கின்ற வகையிலே தற்போது நாம் பார்க்கக்கூடிய காட்சி கரூரிலே அவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதை பார்க்கிறோம். மேலும் அவர் தொடர்ந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று கரூர் மட்டுமல்லாது பிற மாவட்டங்களிலும் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுக்கு எதிராக கண்டனங்கள் எழுந்து வரக்கூடிய நிலையிலே மதுரையில் இருக்கக்கூடிய முன்னாள் ராணுவத்தினர், அதாவது தமிழ்நாடு எக்ஸ் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் போர்ஸ் வெல்ஃபேர் அண்ட் ரெகலேஷன் அசோசியேஷன் சார்பாகவும் முன்னாள் அமைச்சர் தெரிவித்த கருத்துக்கு அவர் மன்னிப்பு கோர வேண்டும். அப்படி இல்லை என்றால் தமிழகம் தழுவிய மிகப்பெரிய போராட்டம் முன்னாள் ராணுவ நலச்சங்கம் சார்பாக ஏற்படுத்தப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மொத்தத்தில் சர்ச்சைக்குரிய வகையில் அவர் பேசியது பெரும் பரபரப்பை முன்னாள் ராணுவத்தினரிடையே ஏற்படுத்தி இருக்கிறது. ஜெயஸ்ரீ. விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன்.